அதாவது இப்போ ட்ரை பண்ண இந்த வீடியோவில் பார்த்த எல்லாத்தையுமே நீங்கள் 300 பே பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த விஷயத்தில் ட்ரை பண்ணலாம். அது கண்ணில் நேரில் பார்க்கலாம், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ரீசெண்டாக பாண்டிச்சேரி போயிருந்தேன், அப்போ தான் இந்த கருடா பார்க் விஷயம் தெரிஞ்சு கருடா பார்க் போயிருந்தேன். உள்ளே போனீங்கன்னா ஒரு 300 கொடுத்தீங்கன்னா கையில் ஒரு பேண்ட் மாதிரி கட்டி விடுவாங்க. உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா வாத்து இருக்கும், ஒரு 5-6 டைப் வாத்து வச்சுருப்பாங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி டோரில் வைக்காமல் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. தட்டில் போய் குளிச்சுட்டு இருக்கும். வாத்துலாம் ஒன்று பயங்கரமாக கத்திக்கிட்டே இருந்துச்சு. உள்ளே என்ட்ரன்ஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி, இந்த குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய கோழி, அப்புறம் நிறையா விஷயம் வச்சுருந்தாங்க. உள்ளே நுழைஞ்சோன்னா ஃபஸ்ட் நம்ம என்டர் பண்ணுறதே மீன் தான். மீன் தொட்டி மட்டுமே ஒரு 30 வகையான மீன் வச்சுருந்தாங்க. லைனாக அடிக்க ஒரு பெரிய ரோல் வச்சுருந்தாங்க. ஆமை இருந்துச்சு அதில். மீனும் பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி மற்றெல்லாம் டேங்க் க்ளீன் இல்லாமல் இருக்கும். பட் இங்கே என்ன ஒரு இதுனா டேங்க் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்துச்சு. பார்க்காத ஃபிஷ்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபிஷ்லாம் பார்த்தல அதை அல்கேட்டர்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்ததே இல்லை. இந்த இங்கே பார்க்குற மீன் பாதி மீன் நான் பார்த்தது இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லா மீனுமே அழகாக பார்க்குற மாதிரி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க. டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளியராக இருந்துச்சு. கடல் அதாவது கடல் உள்ள சீ வாட்டர், அண்டர் சீ வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குள்ளே வாழக்கூடிய ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த அரோனா ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஒரு சில ஃபிஷ் என் பேர் தெரியும், ஒரு சில ஃபிஷ் என் பேர் தெரியல. ஏஞ்சல் ஃபிஷ்லாம் தெரியும், பட் இது வந்து எனக்கு என்ன பேர் தெரியல. தெரிஞ்சால் மறக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீன் பேர் தெரியல. ஓகே, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தோம். பார்க்க கண்ணு ரொம்ப அழகாக சூப்பராக, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக சொல்லணும். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இந்த பக்கம் ஒரு பெரிய கோழிச்சு அது கூட 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு டக்குன்னு வந்தோம்னா வெளியே வந்தோம்னா ஃபஸ்ட் எடுத்த பறவை. அதாவது பறவை பார்த்தீங்கன்னா உள்ள கூண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு அதிகமாக வீடியோவில் ஷூட் பண்ண முடியல, அதாவது ஃபோனில் ஷூட் பண்ண முடியல. ஆனால் எல்லா பறவையும் பார்க்க அவ்வளோ ஒரு பறவையும் வந்து வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதாவது ஒரே பறவை இல்லை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மல்டி பறவை. அது என்னென்ன பேர் வேறு கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் போன இடத்துக்கு 2 பறவை வந்து சாப்பிட்டு இருந்துச்சு. அழகாக பேர்ட்ஸ் வந்து லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஏதோ சாப்பிட்டு இருந்துச்சு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கழுதை. எப்பவுமே ப்ரௌன் கலர் கழுதை தான் பார்த்துருக்கேன், ஒயிட் கலர் கழுதை நான் பார்த்ததே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கழுதை 2, ப்ரௌன் கலர் 2 ஜோடியாகவே வச்சுருந்தாங்க. அதை முடிச்சு இந்த பக்கம் வந்துன்னா அந்த பட்டர்ஃப்ளைல வந்து ஃபோட்டோ எடுக்க கொடுத்தாங்க. அங்கே போய் 2 ஃபோட்டோ போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வேறு இருந்துச்சு. உள்ளே ரெஸ்ட் ரூம்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நடந்து போய் செடியெலாம் வச்சுருந்தாங்க. திடீர்னு தொட்டிக்குள்ளே ஏதோ தண்ணிக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மீன் விட்டு வளர்த்துருக்காங்க. கப்பீஸ் ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்தா ஃபன்னாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு குடும்பம் இருக்குன்னு உள்ளே திறந்து பார்த்தா நம்ம மூஞ்சி தான் இருந்துச்சு. இது எப்பவும் நடக்கிற ஃபன்னு தான். ஓகே, இதெல்லாம் எடுத்து அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா இதுதாங்க ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. அதாவது பட்டர்ஃப்ளை ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. உள்ளே பார்த்தா நீர்வீழ்ச்சி போய் ஊற்றிருந்துச்சு. என்னடா நீர்வீழ்ச்சி மட்டும் இருக்குன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா அந்த கொலிக் மீன் சொல்லுவாங்க, அது பேர் கரெக்டாக தெரியல. அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் உள்ளே சப்பன்னு தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அங்கே உட்காந்து தான் இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வெளியே போயிட்டேன். அப்புறமேட்டா அந்த அக்கா சொன்னாங்க மீன் ஃபீட் பண்ணலாமா அப்படின்னாங்க. உடனே ஃபுட்டு கொடுத்தாங்க. வச்சோடனே நம்ம கை அது மணி பிடிச்சிச்சு. நான் டக்குன்னு ஒரு மீனை கையில் பிடிச்சி அது அழகாக வலிக்கிட்டு போச்சு. ரொம்ப ஃபன்னாக தான் இருந்து சொல்லணும். அப்படியே அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிறைய குருவி, அதே மாதிரி கோழி, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நான் மோஸ்ட்லி வீடியோ காட்ட முடியல. நான் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் வீடியோவில் கரெக்டாக அந்த கம்பி இருக்கனால கொஞ்சம் அந்த கரெக்டாக வீடியோ நல்லா ஷூட் பண்ண முடியல. சரி, ஓகே, எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ அது பார்க்காத பறவைலாம் இருக்குங்க. காட்டு புறா, நார்மல் வீட்டில் வளர்க்குற புறா, ஒவ்வொரு புறாவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புறாலாம் இருக்குது. மணிப்புறா, அந்த புறா, இந்த புறான்னு ஏகப்பட்ட புறா வச்சுருந்தாங்க. அந்த வெரைட்டிலாம் நம்மளுக்கு தெரியாத வெரைட்டிலாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா முள்ளெலி வேறு இருந்துச்சு. அது 2 தூக்கிட்டே தான் இருந்துச்சு. என்ன பண்ணி தெரில. ஒரு கிளி பார்த்தீங்கன்னா அழகாக சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. கிளி மட்டுமே ஒரு 100 வெரைட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இது பூனையா சிறுத்தையா புலியான்னு தெரியல. ஆனால் ஸ்டைல்லாம் பார்த்தா சிறுத்தை மாதிரி இருக்குது, ஆனால் பூனை மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா, எனக்கு பார்க்க ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இந்த பக்கம் தெரிஞ்சே இருந்துச்சு. பார்க்க ரொம்ப பயங்கரமாகவும் இருந்துச்சுங்க. ஓகே, இது எதுவும் பண்ணிடக்கூட சொல்லிட்டு அப்படியே நம்ம இது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் பக்கத்துலேயே வந்து பூனை வச்சுருந்தாங்க. அதாவது ஃபேன்சி பூனை சொல்ல, இந்த ஃபேன்சி பூனை சொல்லுவாங்களே, அது தலையில் போய் கையை வச்சா கையை கடி நம்மளை ஒரு வெட்டு கடி வந்துருச்சு. 2 பூனை சண்டை வேறு போட்டுருச்சு. எல்லாம் தடை கொடுத்துட்டு அங்கேருந்து நம்மளை விட்டா போதா சாமின்னு ஓடி வந்துட்டேன். ஏன்னா டக்கு நம்மளை அட்டாக் பண்ண வந்துருச்சு இந்த பூனை. சரி, ஓகே, இது பார்த்தா எலியா என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் மறக்காம கவனிச்சா பண்ணுங்க. நிறையா இருந்துச்சு, ஒரு 50 பீஸ் இருக்குங்க. கையெல்லாம் கொடுத்தாங்க. அதை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். இந்த மூஞ்சிலே எலி என்ன வகைன்னு தெரியல எனக்கு. அப்புறமேட்டா முயல்லாம் இருந்துச்சு. முயல்லாம் கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க. குட்டி முயல் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துருந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தான் இதாங்க ஹைலைட்டு, பறவை. அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சிட்டா பறவை இருக்கும். அந்த பறவையை எடுத்து நம்ம அந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா, விதை கையில் கொடுப்பாங்க. அது நம்ம கையில் உட்காரத்துக்கு அங்கங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். கீழே மறக்காமல் ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா காலை கொஞ்சம் மாற்றி வச்சுன்னா கிளி காலி, அந்த ரேஞ்சில் இருக்கும். ரொம்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து நம்ம மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாருங்களேன் எந்த அளவுக்கு சாப்பிடுவோம் நீங்களே பாருங்களேன். பஞ்சவனிகள் 2 உட்காந்துட்டே இருந்துச்சு. இந்த இதோட ஹீரோவே இவங்க 2 பேர் தான் சொல்லணும். பயங்கரமாக இருந்துச்சு சொல்லணும். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பறவை நம்மளை விட்டு போவே இல்லை. கையில் வந்து சீட்ஸ் வச்சுன்னா சாப்பிட்டுட்டே அழகாக உட்காந்து சாப்பிட்டே இருக்கும். பார்த்துட்டே இருந்தேன். நானும் வளைச்சி ஃபோட்டோ எடுத்து அங்கங்கே எங்கெங்கே உட்காந்து அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருந்தேன். அப்போ போன இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. கழுத்தில் ஒரு அக்கா ஒரு கழுத்தில் செயின் போட்டிருந்தாங்க. அந்த செயினை பிடிக்கிட்டு இந்த பறவை இருக்குல்ல, இந்த லவ் பேர்ட்ஸ், இந்த பஞ்சவர்ண கிளி மேலே பறந்து உட்காந்துருச்சு.
அது கவனிச்சதுனால விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்தது ஸ்நாக் ரூம், அதாவது பாம்பு ஹவுஸ், அது ஸ்நாக் ஹவுஸ் அது ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உடக்கான் இதெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப பெருசு. நான் பார்க்காததெல்லாம் பார்த்தேன். இது எதுக்கு பாம்புக்கு தீனி போடுவாங்கன்னு தெரியல. 2-3 நாள் மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. போய் பார்த்தா பாம்பை கையில் கொடுத்தாங்க. கொஞ்சம் அப்படியே வளவலும் கொஞ்சம் ஃபியர் கண்ணிலே தெரிஞ்சிருக்கும் பாருங்களேன். எனக்கு பயம், பட் இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டாமல் உள்ளே போட்டு அப்படி ஜாலியாக இருக்காம ஃபன் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப வியந்து பார்த்தது இந்த நெருப்பு கோழி தான். நெருப்பு கோழி இவ்வளோ க்ளோஸாக நான் பார்த்தது இல்லை, செம்ம பெருசுன்னு சொல்லணும். இதுக்கு நீ ஃபீட் பண்ணலாம், இது எல்லா மிருகத்துக்கும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். அது எப்படி சாப்பிடுங்கன்னா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானும் போய் ஃபீட் பண்ணேன், கப்பக்கம்னு சாப்பிடுச்சு, அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாய் வச்சுருந்தாங்க, மாடுலாம் வச்சுருந்தாங்க. நான் வீடியோவில் அதெல்லாம் ஷூட் பண்ணல. மாடு நாய் எல்லாமே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வெரைட்டி நாயெல்லாம் இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி நாயெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து கையில் எடுத்து ஷூட் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் சொல்லணும். எந்த ஒரு மீனிங் அனிமல்ஸ் நம்ம அட்டாக் பண்ணாது. கடைசியாக குதிரையை பார்த்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இதுலேயும் குதிரை 2 குதிரை இருந்துச்சு, ஒரு ப்ரௌன் கலர் ஒயிட் கலர் இருந்துச்சு. 2த்துக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.